மக்களுக்கு பயம் போகணும் தான் நாங்கள் அப்படி நடந்தோம். ஆனால் இப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. இனி நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்காம நாங்கள் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். மறுபடியும் ஆரம்பிச்சுங்க. இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். இந்த அரூபத்தை அடக்க நாங்க சாமியாரை தேடி போணுமா இல்ல மந்திரவாதியை தேடி போணுமா? எல்லாத்துக்கும் நாங்க தயாராயிட்டோம். அது கோவம் நிறைஞ்சா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு என்ன வழி? அன்னைக்கு உங்களை துரத்துட்டு வந்தாலும் சித்தன், அது முன்னாடி போங்க, எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். சரிங்கய்யா. சரிங்கய்யா, நாங்க வரோம். இனிமே வராதீங்க. ஒரு பயில இருக்கக்கூடாது, சும்மா வரக்கூடாது. போங்கடா. இந்த பைத்தியம் அன்னைக்கே கல்லுமண் எடுத்து இருந்துச்சு. இன்னைக்கு எந்த கோவத்துல இருக்கோ தெரியல. எல்லாரும் வந்துடுங்க, பேசாம எஸ்கேப் ஆயிடலாம். ஏய், இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் நம்ம பண்ண குழப்பத்துக்கு நாம தான் பரிகாரம் செஞ்சாகணும். என்ன ஆனாலும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் இப்போதைக்கு இந்த சித்தம் தான். டேய், அந்த மூப்பர் சொன்ன மாதிரி உண்மையிலே இவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குடா. டிடி, அந்த சித்தன் கிளம்புறான், வாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. மனமென்னும் மாடு இறந்தால் தாண்டவக்கோனே, புத்தி வாய்த்தது ஏனடா தாண்டவக்கோனே. டேய், பாட்டு பாடுறான். இவனை நாம இப்படி பாடுறான். ஆகையென்னும் பகவானின் தாண்டவக்கோனே, இதை அண்டவெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோனே. தினமென்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே, சித்தி என நினைத்தாயடா தாண்டவக்கோனே. இளவரசி உத்ரா தேவி, 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 இளவரசி உத்ரா தேவி. மூதாட்டியே, ஊர் மக்கள் அனைவரும் இளவரசி உத்ரா தேவிக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்திக் கொண்டிருக்க நீ மட்டும் என்ன வெற்றிலை இடித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் கண் என்ன இல்லை, உன் காதுதான். டேய் முட்டாளே, முதலில் உன் நாவை அடக்கடா. ஊரே மரியாதை கொடுத்து உத்ரா தேவி உனக்கு தானடா இளவரசி. எனக்கு அவள் மகள் வைத்து பேத்தியடா. முதலில் அவளை வந்து எனக்கு மரியாதை செலுத்த சொல்.
என்ற பேதமெல்லாம் உன் வீட்டினுள் வைத்துக்கொள். இளவரசியார் நகர்வலம் வருகையில் தெருநாய் கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். எழுந்து நில். என்னடா சொன்னாய்? அகங்காரம் பிடித்த கிழவியே, முதலில் என்னுடைய பாதுகாவலனை அடித்ததற்கு அவனிடம் மன்னிப்பு கேள். உத்தரா, நான் யார் என்று தெரியுமா உனக்கு? உன் தாயை பெற்றெடுத்த தாய். என்னையா இவனிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாய்? ஆணவக்காரி, போய்விடு. ஐயோ உத்தரா, என்ன விட்டு போயிட்டேடி உத்தரா. உத்தரா, உத்தரா, எங்கடி போன உத்தரா? என்னை ஏமாத்திட்டு போயிட்டேடி உத்தரா. உத்தரா, சித்தா, எங்கடா என் பேத்தி உத்தரா? கோயில்லதான் இருப்பா. காணக்கூடாத கனவை கண்டுட்டேன்டா. பேத்தியை காட்டுறா. உத்தரா, எங்கடி போயிட்ட உத்தரா? உத்தரா, அம்மாடி உத்தரா, உத்தரா. கண்டியா? உன் கனவுல நான் வந்தனா? ஆமாமா. நான் எப்படி இருந்தேன் இதே மாதிரியா? ராஜகுமாரி மாதிரி இருந்த என் ராசாத்தி. ஊருக்குள்ள நீ குதிரையில வந்த, எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க. இந்த பாட்டி உன்னை அவமானப்படுத்திட்டம்மா. அதை தாங்க முடியாம நீ கத்தி எடுத்து குத்திக்கிட்ட. பாட்டி, இப்போ உன் முன்னாடி நான் உயிரோட தானே இருக்கேன். இனிமே அந்த கனவை பத்தி நீ நினைக்கவே கூடாது, சரியா? இந்த அம்மா எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பயப்படாத. சீக்கிரமா இந்த அம்மாக்கு ஒரு கோயில் கட்டணும், அதுதான் என் ஆசை. டேய், அங்க என்ன ஊர்கா வர்க்க கம்பள நக்கிட்டு இருக்கிற? எஞ்சி போடா குடிகார பேர. சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தி போடுவேன். புலிப்பாண்டின்னு வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கண்ணா. உங்களால தான் நம்ம ஊருக்கு வெளிச்சமே கிடைக்க போகுது. அதை எப்படி அவரால் வெளிச்சம் வரப்போகுதுங்கிற? பகலில் நிலா வெளிச்சம், ராத்திரியில் சூரியன் வெளிச்சம். அதை மீறி இவர் எனத்தைய வெளிச்சத்தை கொடுத்துட போறாரு. டேய் குடிகார பையல வாய் முடுறா. தம்பி நீங்க டீ சாப்பிடுங்க. இந்தாங்க குடிகார பைய. அண்ணா, உங்க ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் நானே விருப்பப்பட்டு தேடி வந்தேன். உங்களுக்கு இப்ப வேணா அந்த லைட் விஷயம் புதுசா தெரியலாம், ஆனா ஒரு நாள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் இல்லாம இருக்கவே முடியாது. வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஐயா என்னப்பா வணக்கம். வாங்கய்யா. தம்பி, ஐயா தான் நம்ம ஊர் மூப்பரு. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் ஐயா தான் முடிவு எடுப்பாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஐயா, தம்பி நம்ம ஊருக்கு லைட் போட வந்திருக்கு. அடடே, அது நீங்களா தம்பி? ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களுக்கு ஏதாவது உதவி ஒண்ணா வாங்க, என்னை வந்து பாருங்க, தாராளமா பண்ணி கொடுக்குறேன் நான். வரட்டுங்களா? சரிங்க. வர்றையா? நல்லதுங்க. தம்பி, ஊர் மக்கள் மோட்டத்தனம் நடந்துப்பாங்க, பார்த்து நடந்துங்க, புரியுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடம் அப்படி. ஐயா, ஆமாண்ணா. இதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்க இருந்தீங்க? எங்க அம்மா வகுத்துக்குள்ள. யாரா அவன்? வந்த வேலையா பாப்பானா? டேய், டீ காசு கொடுத்துட்டு போடா. சாரு கொடுப்பாரு. சாரா? அப்போ வச்சுக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல தம்பி, அதோ தெரியுது பாருங்க மலை. அந்த மலையில மலைஜாதி மக்களா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். மாசி ஐயா அப்பாதான் அரசாங்கத்திட்ட பேசி எங்களை எல்லாம் அங்க குடியமர்த்தினாரு. இப்ப நாங்கெல்லாம் ஒரு மனுஷனா தெரியறோம்னா அதுக்கு அந்த மாசி ஐயா அப்பாதான் காரணம். ஓ அப்படியா? சரிண்ணா, அப்ப நான் வரேண்ணா. சரிங்க தம்பி. உனக்கு சொன்னா புரியாதா?
என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற? உன்னதான். யாரு? ஏதோ பொண்ணு குரல் மாதிரி இருக்கு. நான் சொன்னது உன் காதுல கேக்குதா இல்லையா? புடவைதாம்மா நல்லா இருக்கு. ப்ளூ கலர் வேணும், மஞ்சள் கலர் வேணும்னு என்கிட்ட கேட்க கூடாது, புரியுதா? நான் ஒரு மண்டு திருஷ்டி பொட்டை வைக்க மறந்துட்டேன். இந்த ஊர்லயே ஒருத்தி கூட உன் மேல கண்ணு வைக்க கூடாது. இருக்கணும் போல இருக்குமா? அவ்வளோ அழகு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, மாசி ஐயா வந்திருக்காரு. வா வா சீக்கிரம் வா. வருஷம் நீங்க சொல்லியா? வருஷம் இல்லம்மா, போமா போயா. உச்சமா 500 சரியா தான் இருக்கு. போ போ. 300 400 உள்ள போடுறா. 400 இந்தம்மா குடு குடு. அண்ணா யாருன்னு இந்த ஆளு? தம்பி என்ன தம்பி ஆளுகளுங்கிறீங்க? நான் சொன்னல தம்பி, மாசி ஐயா இவர்தான் எங்க ஊர் மக்களுக்கு இன்னொரு சாமி மாதிரி. மாசம் மாசம் வருவாரு. ஆமா, இவர்கிட்ட போய் எல்லாரும் ஏன் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க? வட்டி பணம் கொடுக்குறாங்க தம்பி. என்னன்னு நீங்க ஊரு பெரிய மனுஷன், நீங்க உங்க எல்லாருக்கும் சாமி, நீங்க வட்டி வாங்கிட்டு இருக்காரா? தம்பி அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க தம்பி. அவரு எங்க ஊர் மக்களுக்கு வீடு கட்ட தொழில் செய்யறதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு. அசல உடனே கொடுக்க முடியாதுல்ல, அதனால நாங்களாம் முடிவு பண்ணி வட்டியவாது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் பெரிய ஜமீன் பரம்பரை தம்பி. அவருக்கெல்லாம் இந்த வட்டி பணம் எல்லாம் அவர் வீட்டு மாட்டுக்கு ஒரு நாள் தவுள் வாங்கி கொடுக்க கூட பத்தாது தம்பி. யாரு பாண்டியா? 500 ரூபாயா? இந்தாங்க. போ போ போ. ஐயா வணக்கம் ஐயா. யாரு செல்லமா தானே? 500 ரூபா எடுத்துட்டு போமா. போ போ. ராமசாமி தானே? பழசத்து 1000 ரூபா வருதியா? அண்ணே அடுத்த மாசம் சேர்த்து வந்துறேன். மாசம் மாசம் இதே சொல்லிட்டு தெரியா? பா இப்படி எதுக்கு இப்ப அவனை அடிக்கிறா? இல்ல முதலாளி 2-3 மாசமா இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆதாரம் அந்த ஆதாரம். ஏடா பணம் வாங்குனீல, பணம் வாங்குனீங்க தெரியாதா? அவர் அடிக்காதீங்கய்யா, மன்னிச்சிடுங்க. தப்பு ஏன் மேலதான். வட்டி கொடுக்க வேண்டிய காசுல நான் தான் நெத்திச்செடியும் காலுக்கு மெட்டியும் வாங்கிட்டேன், மன்னிச்சிடுங்கய்யா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ வாங்கி வச்சிருக்க நெத்தி சுட்டி மெட்டி எல்லாம் போட்டுட்டு வந்து தோட்டத்து பங்களால வந்து காமி. அப்போ உன்னை நம்புறேன். சரிங்கய்யா. போ. வட்டிக்காக மெட்டியை சொல்லி மடக்கி. டேய் பணத்தை வாங்கடா. குடு. 100 வாங்கிக்க. கங்கம்மா 800 ரூபாடு. என்ன கங்கம்மா உங்ககிட்ட போய் வட்டி வாங்குவானா? ஏய் அந்த பணத்தை திருப்பி கொடு. கங்கம்மா அசல கொடுக்கும்போது கொடு. ஆமா உன் பேத்திக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போற? அவ அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறா. நான் வேணா கோயிலை கட்டி தரேன், என்ன கட்டிக்கிறியா?
பாட்டி பேசிட்டு வாங்க, நான் கோயில்ல இருக்கேன். என்ன பாட்டி உன் பேத்தி இப்படி கோச்சிட்டு போகுது? அவ எப்பவுமே அப்படித்தானப்பா இருப்பா. ஓஹோ. யார் இவன்? முழுங்குற மாதிரி பாக்குறான். சரிண்ணே, நான் வரேன். சரி தம்பி. ஊர்ல லைட்டு போட்ட இடத்துல போய் பார்க்கணும்ண்ணே. தம்பி சீக்கிரமா நம்ம கடைக்கு ஒரு லைட்டை போட்டு விடுங்க தம்பி. போட்டுருவோம். ஆமாண்ணே, யாருண்ணே அந்த பொண்ணு? அந்த பொண்ணா நம்ம கங்கம்மா பாட்டியோட பேத்தி, பேரு உத்ரா. அது ஒரு சாமி பைத்தியம் தம்பி. நாங்கெல்லாம் மலை மேல வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ ஆத்தாலையும் அப்பனையும் புலி அடிச்சிருச்சு தம்பி. பாவம். அதுக்கப்புறம் அந்த கங்கம்மா பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. என்னத்த பண்ற எல்லாம். நான் வரேண்ணே. சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு அப்புறம் உங்க புண்ணியத்தை தான் நாங்கள் எல்லா பேரும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிறோம் தம்பி. ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். சரி தம்பி. ஆமா, யார் அவன்? அவரா? அவர் ஈபிக்காரு, நம்ம ஊருக்கு லைட் போட வந்திருக்காரு. லைட் போட வந்தவனா? வச்சுக்கிறேன். வர இரு. என்னடா இந்த வேலையை போய் 7 நாள் பார்த்துட்டு இருக்க? எப்படா முடிப்ப? ஒரு ஆள் தானே இருக்கிறேன், முடிக்கிறேன். என்னத்தான் முடிக்கிறோம் கிடிக்கிறோன்னு. ஐயோ, என்ன இந்த புள்ள நம்மளே சுத்திடுது? டேய், என்னடா இந்த புள்ள என்னைய பார்த்து சிரிக்குது? என்ன பண்ண? சும்மா பார்த்து சிரிச்சேன். ஓ, கனெக்ஷன் கொடுத்துட்டியா? கனெக்ஷனா? யூசையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள இருந்து பஞ்சாயத்து பண்ண ஆளுங்க வர போறாங்க. ஒன்னும் அவசரம் இல்லடா, பொறுமையா நிதானமா பண்ணு. சரியா? தப்பிக்க பாக்குறியா? வர இரு. பின்னாடி வர. ஐயா, ஐயா, ஏமா என்னடா அப்படி துரத்துறா? ஒரு பிள்ளைய பார்த்து சிரிச்சது குத்தமாய்யா? பார்த்தா நல்லா இருந்தா சிரிச்சோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சார், ரொம்ப மூச்சு வாங்குதா? ஆமாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வாங்குது. ஐயோ, என்ன நீங்க மன்னிச்சிருங்க. உங்களை பார்த்து லைட்டா சிரிச்சதுக்காங்க இப்படி துரத்துட்டு வருவீங்க? பயமா இருக்குங்க. தயவுசெய்து ஊருக்குள்ள போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பஞ்சாயத்துன்னு கூட்டிடுவாங்கன்னு ஒருத்தன் பயமுட்டுறாங்க. அதான் பக்கி பயந்துருச்சா? அப்ப நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்னங்க, உங்க காலில் விழுந்து கும்பிடணுமா? அதெல்லாம் வேணாம். கோயில்ல சாமிக்கு ஒரு லைட் போடணும். அதுக்கு என்னங்க, போட்டா போச்சு. ஆனா காசு பண்ணலாம் கேட்க கூடாது. ஐயோ, அது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு செய்யற சேவை. பொதுவா ஊருக்குள்ளதான் லைட் போட்டு தரணும், அதான் நியாயம். நீங்க கேக்குறீங்கன்னு நான் சாமிக்கு போட்டு தரேங்க. கேட்ட உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்லைங்க. நான் உங்களை அன்னைக்கே பார்த்தேங்க, நீங்க சாமி மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்கன்னு. என்ன பாத்தீங்களா? எப்போ? நான் இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு நீங்க சாமிக்கு புடவை கட்டிட்டு இருந்தீங்க. சூப்பருங்க. நீங்க சாமியே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. நானும் சாமியும் ரொம்ப நெருக்கம். ஆமா, அப்பவே நீங்க என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே, ஏன் பேசல? இல்லைங்க, பொதுவா நான் யாருக்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டேங்க. ஏன்னா நான் தனியாவே வாழ்ந்து பழகிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. நான் கேட்டதுல உங்க மனசு புண்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, அப்ப நான் வரேன். சரிங்க. கோயில லைட் போடுவீங்களே? ஐயோ, போட்டலாங்க. வணக்கங்க. வணக்கங்க.
பயமுறுத்தும் போதும் அழகா தான் இருக்கா, பார்க்கறதுக்கும் அழகா தான் இருக்கா. கணேசா என்ன? ஹாய், உங்கள இங்கே சும்மா பெல்டேசி டாடா.